இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அதிகமான காசே தேவையில்ல. ரொம்ப கம்மியான காசில் நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்து. இது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பேக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கவர்மெண்ட்லேருந்து பால்வாடியில் கொடுப்பாங்களா அந்த சத்து மாவு தான். நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்து வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு இதையுமே வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. அதான் இதை கொலக்கட்டை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அவிக்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்நி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பபுள்ஸ் வர்ற மாதிரி அந்த வெந்நி வந்துச்சுல, ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அந்த பபுள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு இருக்கும்போது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்கோங்க, சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஆறிடும். அதுக்கப்புறம் கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி இதை செய்கிறேன். நம்ம குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துட்டு நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்து நல்லா ஆவியில் வேக வச்சு ஒரு 1/2 hour சிம்மிலே வச்சு நல்லா வேக வைங்க. நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாவு வந்து வேறு எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்களாம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து வெறுமனையாக சாப்பிடும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பசங்களுக்காக இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.